மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் 60 plus advanced treatments இருக்க India's #1 reputed clinic na அது VK Harris Skin Clinic da. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. மைக் கட்டானது வந்து அந்த கன்சோல்னு சொல்லுவாங்க. அதை ஏரியெல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் ஆட்கள் தான், இவர்கள் தொண்டர்கள் தான். இவர்கள் ஏறாத இடம் ஏதாவது இருக்கா? இது எதுலேயுமே திட்டமிடல்ன்றது இவர்கள்ட்ட எதுவுமே கிடையாது. இந்த பஸ்ஸுடைய தோற்றத்தை பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ எடப்பாடி பஸ்ஸை பாருங்கள், நீங்கள் முட்டிக்கால் வரைக்கும் தெரியற அளவுக்கு அந்த ஃப்ரண்ட்டு கண்ணாடியை விண்ட்ஷீல்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீழே தூரம் தெரியும், அவ்வளோ பெருசு, நல்லா ஒயிட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு அவர் தெரிவார். போட வேண்டியதானே உங்கள் விஜய் நல்லா தெரிவார்ல. டெக்னாலஜி வைஸும் சரி, இவர்கள் தான் சினிமா டீம் தான் இத்தனைக்கும் சேர்த்துக்கிறது இல்லை. எல்லாம் இந்த புஷி ஆனந்தே பார்த்துக்கிருந்தா எல்லாமே இவரே பார்த்தா எங்கேயா வழங்குமா? ஒரு டெக்னிக்கல் அப்படிங்கிறது டெக்னிக்கல் இஷ்யூ வரது இயல்பு தான். பட் அதுக்கு ஸ்டாண்ட் பையா நம்ம எப்போதுமே ஒன்று வச்சிருப்போம்ல, அதை கூட செய்ய தவறுனதுக்கு அதனால தான் அதோட விளைவு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். தாவுறான், குதிக்கிறான், பேசிட்டு போய் நேருக்கிறான், எல்லாம் பண்ணுறான்ல. அப்போ அவனை நிறுத்தி நிதானப்படுத்தி அவனை இவர் பேச்சை கேட்குற மாதிரி பண்ணணும். அதுக்கு இவர் பேசணும். இவரும் ஹைப்பர் சைல்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி அங்கிள் அந்த மாதிரி தான் பேசுறாரு. எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விட்றீங்களே மை டியர். சப்டைட்டில் போட்டு பேராகிராஃப் போட்டு எழுதுறீங்க, பார்க்குறோம் எங்கேயா பாயாசத்தை காணுன்னு கேட்குற மாதிரி தான் நம்மளை கேட்போம். என்னையா டெம்ப்ளேட் இது மட்டும் இருக்கு, மற்றது எங்க? அந்த மாதிரி தான் இருக்கு பேசுறது. எல்லாம் வரி வரி வரி. மணல் கொள்ளைகள் நடக்கிறதுன்னு சொன்னாரா? அவ்வளோதான். கிட்னி திட்டு பற்றி மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கிட்னி திட்டு ஈடுபட்டார் சொன்னார்ல. அப்புறம் என்ன? விலைவாசி உயர்வு சொன்னாரா? விலைவாசிலாம் உயர்ந்திருக்கு சொன்னாரா? தேர்தல் வாக்குறுதி சொன்னாரா? 505 தேர்தல் வாக்குறுதி போனீங்க, எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டீர்களா அப்படி கேட்டார. இவ்வளோதான். ஒரு அரசியல் தலைவர், அதுவும் சிங்கம், வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும். இவருக்கு என்னன்னா பொலிட்டிக்கலா எதுவுமே தெரியாது, பொலிட்டிக்கலே தெரியாது. அரசியல் புரிதலே இல்லையா சார் அவருக்கு? அரசியல புரிஞ்சிக்கவே விரும்பலையா? அப்போ வந்து இந்த அஜித் லாக்அப் டெத் அப்போ பண்ணது, பரந்தூர் விமான நிலையம் பத்தி பேசினது, அதெல்லாம் டெம்ப்ளேட். பரந்தூர் பத்தி 10 நிமிஷம் பேசிட்டு போயிட்டேன். ஏன்? அதை பத்தி மட்டும் தான் நான் படித்தேன், அதை பத்தி மட்டும் தான் எழுதி கொடுத்துருக்காங்க, மனப்பாடம் பண்ண பேசணும் போயிட்டேன். எப்படி சொல்றது? தப்பு இல்ல சார், கொஞ்சம் கொஞ்சமா அவர் கத்துக்குவார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். காசு கொடுத்ததுனா கூட்டம் கூட்டுறாங்க, எங்களுக்கு இயல்பாவே கூடுதல தன்னெழுச்சியா வராங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து திருச்சி போனார்ல, நாளைக்கு திருச்சியா போனாலும் அந்த கூட்டம், இந்த கூட்டத்தை இந்த நகைக்கடையை எல்லாருமே விஜய வந்து ஒரு நடிகராவே இன்னும் பாக்குறாங்க. ஏன் அவர் நம்ம பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க, அவங்களும் அப்படிதான். ஏங்க அவரு வண்டியில இருந்துட்டு என்ன பண்றாரு? இன்னும் அவர் அதை விட்டு வெளியே வரல. நண்பா நண்பின்னு தான் சொல்லுங்கிறாரு. நண்பா நண்பினா வா தலைவா, வா நண்பா அப்படின்னு வேன் மேலே தான் ஏறுவோம். ரெண்டாவது நீங்கள் இது பண்ணிட்டுலாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் சினிமாக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது நான் வந்து ஒரு வித்தியாசமானவர் பண்றேன். அப்புறம் என்ன முதலமைச்சர் பேல வேற ஏதாவது கொடுக்கலாமா? பிரதமர் பதவி, தமிழ்நாட்டின் பிரதமர் கொடுத்துடலாமா வித்தியாசமா? அரசியல்ல விஜய் ஒரு 2K கிட்ட சார். ஆமாம், வேற என்ன நான் லீடு எடுத்துட்டீங்களா? அரசியலில் விஜய் 2K கிட்ஸ் தான், அதில் மாற்றமே இல்லை. பணம் இருக்குது, செலவு பண்ணுறாரு. அதனால ஆதவர்ஜுனாவை புஷி கம்முன்னு வச்சுட்டு இருக்காரு. பணம் இல்லாத ஒரு ஆதவர்ஜுனா யோசிச்சு பாருங்க, எதுக்கு நான் ஒன்று தாவேகளை வச்சுருக்கணும்னு கேட்பாரு. கரெக்டாக சிடி நிர்மூலமாக இதே கதை தான். ராஜ்மோகன் வந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, இதோ வருகிறார் 3 எழுத்து முத்து எங்கள் சொத்து, அப்படி இப்படி ஏதாவது பேசணும்ல, அப்படி சொத்து முத்துன்னு உருட்டணும்ல. அதுக்கு கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம், விஜய் மைக்ல பேசும்போது அது கட் ஆயிருச்சு சார். இதுவும் ஆளுங்கட்சியோட சதி அப்படின்னு சொல்லிட்டு தாவேக தரப்புல சொல்றாங்க. எப்படி சார் பாக்குறது? மைக் கட்டானது வந்து அந்த கன்சோல்னு சொல்லுவாங்க, அதை ஏரியெல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் ஆட்கள் தான், இவர்கள் தொண்டர்கள் தான். இவர்கள் ஏறாத இடம் ஏதாவது இருக்கா? விஜயுடைய அந்த பஸ்லையும் ஏற முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையும் ஏறிட்டாங்க, அந்த அளவுக்குலாம் ட்ரை பண்ணாங்க. அந்த கன்சோல் உடஞ்சதுனால தான் இதுக்கு நமக்கு வர வேண்டிய யூடியூப் ஆடியோலாம் கட் ஆனது அப்படின்னாங்க. அது இல்லாமல் அந்த வாகனங்கள், இந்த சேனல்களுடைய லைவ் வண்டி இருக்குல்ல, அதிலலாம் ஏறி அதுலேயும் சேதம் ஆகிருக்கு அப்படின்னு சேனல்லேருந்து சொல்கிறாங்க. ஆடியோ கட்டாக வருது, நீங்கள் தனியாக ஒரு தனியாக யூனிட் மாதிரி வச்சு தான் வச்சுருப்பீங்க அந்த பாயிண்டில். அப்போ அங்கே கரெக்டாக வச்சு பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஏறுறதெல்லாம் தடுத்து எல்லாம் பண்ணியிருக்கணும். அது இவர்கள் தப்பு. போலீஸ் என்ன பண்ணும்? அப்போ எடப்பாடிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு, அங்கே என்ன போலீஸ் எதாவது பண்ணுறாங்களா? அதனால் அது ஒன்று. ரெண்டாவது, இவருடைய மைக்கே வேலை செய்யலை தெரியுமா? முதல்ல பேசும்போது பாதியிலே ஸ்டாப். அது என்ன பண்ணீங்க? அப்போ இவர்கள் வந்து எதுலேயுமே திட்டமிடல்ன்றது இவர்கள்ட்ட எதுவுமே கிடையாது. அந்த பஸ்ஸுடைய தோற்றத்தை பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ எடப்பாடி பஸ்ஸை பாருங்கள், நீங்கள் முட்டிக்கால் வரைக்கும் தெரியற அளவுக்கு அந்த ஃப்ரண்ட்டு கண்ணாடியை விண்ட்ஷீல்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீழே இவ்வளோ தூரம் தெரியும்.
அவ்வளோ பெருசு, நல்லா ஒயிட்ல அப்படி பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு அவர் தெரிவார். நம்ம ஊர் ஆம்னி பஸ் பாருங்க, கண்ணாடிலாம் இப்போ அவ்வளோ பெருசு வந்துச்சு. அந்த காலத்துலலாம் சின்னதாக 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஒரு 70s 80sலாம் 2 கட்டு இருக்கும் ஃப்ரண்ட் கண்ணாடி, அப்புறம் ஒரு கட்டு ஆக்குனாங்க. அது இப்போ இவர் வண்டியில் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆம்னிலாம் வேற லெவல் பண்ணிட்டாங்க. அழகழகா பார்த்தீங்கன்னா டிரைவருடைய முட்டிகால் வரைக்கும் தெரிகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கண்ணாடி போட வேண்டியது என்ன. உங்கள் விஜய் நல்லா தெரிவார்ல. சைடில் பார்த்தீங்களா ஒன்று சின்ன, அந்த காலத்தில் நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸு ஓடும் தெரியுமா, இப்போ கூட ஓடுது. அதில் இருக்கிற ஜன்னல் மாதிரி ஒரு இது அழகா இப்போல்லாம் நீங்கள் கண்ணாடியே அழகாக வளைச்சி அவ்வளோ அழகாக கொண்டு காமிக்கிறதெல்லாம் இருக்குது. நீங்கள் மக்களை பார்க்க தானே வர்றீங்க, அந்த வண்டி அப்போ அப்படி தானே இருக்கணும். வண்டியில் ஸ்பீக்கர் கிடையாது, இந்த மாதிரி பல விஷயங்கள். மைக்கெலாம் இப்போல்லாம் எடப்பாடியே இதுக்கு வந்துட்டார். ஆனால் இவர் இன்னும் இந்த மைக் வச்சு ஒன்று விட்டா ஒயர் போட்டு கூட பேசிட்டு இருப்பாரு போல. ஒரு மைக் மிஸ் ஆச்சுன்னா இன்னொரு மைக் ரெடியா இருக்கணும். இந்த மாதிரிலாம் எவ்வளோ வசதி இருக்காங்களோ சார். டெக்னாலஜி வைஸும் சரி, இவர்கள் தான் சினிமா டீம் தான் இத்தனைக்கும் சேர்த்துக்கிறது இல்லை. எல்லாம் இந்த புஷி ஆனந்தே பார்த்துக்கிருந்தா எல்லாமே இவரை பார்த்தா எங்கேயா வழங்குமா. ஒரு டெக்னிக்கல் அப்படிங்கிறது டெக்னிக்கல் இஷ்யூ வரது இயல்பு தான். பட் அதுக்கு ஸ்டாண்ட் பையா நம்ம எப்போதுமே ஒன்று வச்சிருப்போம்ல, அதை கூட செய்ய தவறுனதுக்கு அதனால தான் அதோட விளைவு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். எதுவுமே ஸ்டாண்ட் பை யோசிக்கிறது கிடையாது. கொடிக்கம்பம் நடுறோமா, கொடிக்கம்பத்தை நட்டுட்டு இப்படி தூக்கி நிறுத்துறீங்க கிரேன்லாம் வச்சு, அது ஒரு 100 டன்னு வெயிட்டு, காற்று அடிக்கும். ஒரு 25 அடி 30 அடி மேலே போனாலும் காற்று இருக்கும். மொட்டை மாடலாம் எப்படி இருக்கும் காற்று, அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த கம்பை சாய்க்காமல் இருக்கிறதுக்கு தூக்கி நிறுத்துற உடனே டக்குன்னு ஒரு 4-5 போல்ட்டை போட்டு எதிர் சைடில் போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இவர்கள் எல்லாம் போட்டுட்டு உட்காந்து அன்னைக்கு பூஜை பண்ணியிருந்துருக்காங்க புஷி ஆனந்த் தலைமையில், கீழே நின்று போடாமையா. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி போனோடனே போட போகிறதுக்குள்ள சாஞ்சிச்சு. ஒரு நார்மல் விஷயம் தானே சார், நம்ம ஏற்றணும்னா ஃபர்ஸ்ட் அதை டைட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த விஷயம். அதுதான் சொல்கிறேன். ஒரு மாநாடு நடத்தினா எப்படி நடத்தணும். மாநாடுலாம் திமுக இடதுசாரி கட்சிகள்லாம் 2 நாள் 3 நாள்லாம் நடத்தியிருப்பாங்க. அதிகபட்சமாக ஒரு நாள் மாநாடுனே வச்சா கூட நீங்கள் பகலில் நடத்துறீங்க, டைம் போடுறதில்ல, அன்றைக்கி டேட்டை போடுறது. சரி, எல்லாம் காலைல வந்து கும்பிடுறான்னா அந்த மாநாடு இடத்துல மேலே மேற்கூரை போட்டிங்கன்னா வெயிலுடைய தாக்கம் ஒரு 60-70% குறைஞ்சிரும். டீஹைட்ரேஷன் இந்த பிரச்சனைலாம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் மாநாடு 8-9 வரைக்கும் நடத்தலாம். 4 மணிக்கு மேலே வெயில் இப்படி இருந்தால் கூட கூரை போட்டிங்கன்னா வெயிலுடைய தாக்கம் சுத்தமாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் 6 மணி 7 மணி வரைக்கும் நடத்தலாம். தீர்மானங்கள் போல எல்லாம் பண்ணலாம். ஆனால் எங்கள் நிலை கொள்ளாமல் இந்த ஹைப்பர் சைல்டுன்னு வாங்க ஒரு வீட்டில் அப்படியே எனக்கு என்னன்னு இருக்கும். அந்த வாட்டில் அங்கே விளாடும், இங்கே போய் இழுக்கும், அந்த மரத்து மேலே ஏறாமல் பண்ணோம், யார் வீட்டில் பொருளை உடைக்கும். அந்த குழந்தைய தூக்கி நீங்கள் யார் வீட்டுக்கு போக முடியாது. நம்ம பேசிக்கிட்டு நேரத்தில் அது 10 இதை போட்டு டிவி எழுது போட்டு உடச்சி விட்ருவோம். அந்த மாதிரி ஹைப்பர் சைல்டு மாதிரி இந்த பசங்க போகிறான் ரேம்ப் வாக் போனால் அதில் ஏறுறான், தாவுறான், குதிக்கிறான், பேசிட்டு இருக்கும்போது போய் நேருக்கிறான், எல்லாம் பண்ணுறான்ல. அப்போ அவனை நிறுத்தி நிதானப்படுத்தி அவனை இவர் பேச்சை கேட்குற மாதிரி பண்ணணும். அதுக்கு இவர் பேசணும். இவரும் ஹைப்பர் சைல்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி அங்கிள் அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. இந்த அலங்கார வார்த்தைகள், அப்புறம் டெம்ப்ளேட் வார்த்தைகள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு கட்டுரை எழுதுறோம்னா அந்த கட்டுரைக்கு சப்டைட்டில் போடுவோம். சப்டைட்டில் வச்சு அந்த கட்டுரையை முடிவு பண்ண முடியுமா? சப்டைட்டில் மட்டும் எடுத்து 10 சப்டைட்டில் போட்டு இதான் கட்டுரை அப்படின்னா, நீங்கள் நானும் ஒரு இதில் கட்டுரை போட்டிக்கு போகிறோம். நானும் ஒரு 10 இது எழுதுறேன், எழுதிட்டு எல்லா பேராகிராஃபையும் தூக்கிட்டு வெறும் சப்டைட்டில், நீங்கள் சப்டைட்டில் போட்டு பேராகிராஃப் போட்டு எழுதுறீங்க. பார்க்குறோம் எங்கேயா பாயாசத்தை காணுன்னு கேட்குற மாதிரி தான் நம்மளை கேட்போம். என்னையா டெம்ப்ளேட் இது மட்டும் இருக்குது, மற்றது எங்க அந்த மாதிரி தான் இவர் பேசுறது. எல்லாம் வரி வரி வரி. இது பற்றி மணல் பற்றி பேசினாரு. என்ன பேசினாரு? மணல் கொள்ளைகள் நடக்கிறதுன்னு சொன்னாரா? அவ்வளோதானா? அவ்வளோதான். கிட்னி திட்டு பற்றி மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கிட்னி திட்டு ஈடுபட்டார் சொன்னார்ல. அப்புறம் என்ன? விலைவாசி உயர்வு சொன்னாரா? விலைவாசிலாம் உயர்ந்திருக்கு சொன்னாரா? தேர்தல் வாக்குறுதி சொன்னாரா? 505 தேர்தல் வாக்குறுதி போனீங்க, எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டீர்களா அப்படி கேட்டாரா? இவ்வளோதான். ஒரு அரசியல் தலைவர், அதுவும் சிங்கம், வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும். டெய்லி வந்தால் கூட நம்ம கண்டுக்க மாட்டோம். போயா அன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு, இன்னைக்கு பேசியிருக்காரு, அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்டாரு. கிட்னி திட்டு பற்றி தான் 10 ப்ரெஸ் மீட்டில் பேசிட்டாரு. அப்புறம் இங்கே வந்து விரிவாக பேசணுன்ற அப்போ இது பற்றி தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வரும். பிரஸ் மீட்ல அவருக்கு என்ன சார் பயம்? எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, ஒரு திணறல். நீங்கள் வந்து மீடியாவில் தானே இருக்கீங்க. என்ன டிகிரி? பிஎஸ்சி. இவங்களை வந்து ட்ரிபிள்இ படித்த ஒரு ஐடி கம்பெனிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏங்க என்னங்க மீடியாவில் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுன்னு அட்ரஸ் தெரியாமல் அங்கேயும் டென்ஷனு இங்கேயும் டென்ஷனு எதுக்கு இவ்வளோ? நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா சேலரிங்க, ஒரு இன்ஃபோசிஸில் வேலைக்கு போங்க, நாளைக்கே இன்டர்வியூ போடுங்கன்னு நீங்கள் போவீங்களா? எனக்கு அதை பற்றி தெரியாது, போக முடியாது. அதே தான் இருக்குது. அப்போ வாங்க இப்போ நானே மறுபடியும் வலியுறுத்தி நான் சொல்கிறேன்,
நீங்கள் போங்க அப்படின்னா நீங்கள் போகவே மாட்டீங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு தப்பிச்சிருவீங்க. சேம் அதே தான். இவருக்கு என்னன்னா பொலிட்டிக்கலாக எதுவுமே தெரியாது, பொலிட்டிக்கலே தெரியாது. இவ்வளோ நாள் அப்படியே வளர்ந்துட்டாரு. சரி இந்த 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சார், அந்த 2 வருஷமாவது பொலிட்டிக்கலாக அவர் ஏதாவது ரெடியாக இருக்கணும். ஒன்றும் தப்பு கிடையாது. அண்ணாமலை வந்தார், ஐபிஎஸ் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தார், ரஜினிக்காக கொண்டு வந்தாங்க, ரஜினி கை காட்டு போயிட்டாரு. சரி வா பிஜேபியில் சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு வருஷம் வளர்னாரு, என்னென்னவோ வளர்னாரு, வாங்கி கட்டிட்டாரு, ட்ரால் பண்ணாங்க. ஆனால் அவர் விட்டுட்டாரா முயற்சியை? தொடர்ச்சியாக அடிச்சு இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்ல டேட்டாஸ் வச்சு பேசுற தலைவர்னா ஃபர்ஸ்ட் அண்ணாமலை தான் சொல்லுவோம். பக்காவா இருக்கா? இதுல நடுவுல மீடியாக்களோட சண்டைக்கு போயிருந்தாரு, அதையும் விட்டுட்டாரு. இப்போ ஒரு பக்குவம் வந்துடுச்சா? இது இவருக்கு வரதுக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க. ஒரு 2 வருஷத்துலேயே அவர் பொலிட்டிக்கலா தயாராயிட்டார். டெய்லி பேசுறது, அறிக்கை விடுறது, ட்விட்டர்ல போடுறது எல்லாத்துலயும் அவர் தயாராயிட்டார். அவ்வளவுதானே. உங்களை 1965 இந்தி எதிர்ப்பு போரில் என்ன நடந்தது நான் கேட்க போறான் நம்மால், அவனுக்கே தெரியாது. அப்போ நடப்பு அரசியல் தான் உங்கள்கிட்ட கேட்க போறாங்க. நடப்பு அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பெரியது? சரி அப்படியே நீங்க உங்களுக்கு அதுக்குள்ள நுணுக்கம் எஸ்ஐஆர் சார்னா சார் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு மைக் போட்டா, சாருன்னா ஸ்கூல்ல நம்ம வாத்தியாருங்களை சாருன்னு சொல்லுவோம். பேங்க்ல நம்ம எங்கேயாவது போனா நம்ம அது மேல அதிகாரியே சாருன்னு சொல்லுவோம். அப்படியா சொல்ல போறீங்க? சாருன்னா என்னங்க சாருன்றாங்க? என்னங்க இல்லைங்க, அது எஸ்ஐஆருங்க, தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஓட்டு திருட்டு இதெல்லாம் ஈடுபடுறாங்க, காங்கிரஸ் எதிர்க்குதுன்னு. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டு வச்சுக்கிட்டா அதோட சார் பற்றி கேட்டால் இது மோசமாக கண்டிக்கக்கூடியது. இன்றைக்கு பீகாரில் நடக்கும், நாளைக்கு தமிழகத்தில் நடக்கும். சார் பீகாரில் என்ன சார் நடந்தது? 56 லட்சம் வாக்குகள் இது போயிடுச்சுல்ல, இது ஆயிடுச்சுல்லன்னு சொல்லலாம். உங்களுக்கு சார்னால எதுவுமே தெரியாதுன்னா என்ன பண்ணுறது? அந்த பயம்தான். மைக்கை போட்டு எதையா கேட்டானா இன்னும் வேற கேட்பான். சார் அந்த திரிசா ஒரு படம் போட்டுக்கிறாங்களே பஸ்ஸில், அது இந்த பஸ்ஸா சார்னு கேட்பான். அது கேட்கறது ஒரு 4 பேர் இருப்போம். அதனால கேள்விகள் பல முனையில் பல விதமாக வரும். சார் ட்ரம்ப் 50% விதிச்சதுனால நமக்கு என்ன சார் பிரச்சனைன்னுவான். அப்போ ட்ரம்ப் யாருன்னு தெரியணும், ட்ரம்ப் அமெரிக்க அதிபர்னு தெரியணும், அவர் எதுக்கு வரி விதிச்சாருன்னு தெரியணும். அது ஜிஎஸ்டி பற்றி திடீர்னு கேட்பான். அதனால பாரத் பாஜக அது மாதிரி பண்ண நீங்கள் வரவேற்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஜிஎஸ்டி தெரியும் அவருக்கு, சினிமா துறையில் இருக்கிற ஜிஎஸ்டி தெரியணும். 28/12/5 எது குறைஞ்சது ஓரளவுக்காவது கொஞ்சம் பேர்ட்ட கேட்டு வச்சு நல்ல விஷயங்க வரவேற்க வேண்டிய விஷயம். இது எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன்னா அரசியல் புரிதலே இல்லையா சார் அவருக்கு? அரசியல புரிஞ்சிக்கவே விரும்பலையா? அப்போ இந்த அஜித் லாக்அப் டெத் அப்போ பண்ணது, பரந்தூர் விமான நிலையம் பத்தி பேசினது, அதெல்லாம் டெம்ப்ளேட் பரந்தூருக்கு ரெடி பண்ணி அந்த எழுதி பரந்தூர் பத்தி மட்டும்தான் பேசியிருப்பாரு. பாத்தீங்களா? இப்போ வேற ஒரு கட்சி தலைவரை கொண்டு போய் அங்க விடுறீங்க. இப்போ சீமான் போறாரு, பரந்தூர் பத்தி பேசுறாரு, அதோட விட்டுருவாரா? 10 விஷயங்கள் அரசியல், அன்றைய அரசியல் பல இதை பேசுவார். கீழே இறங்கி மைக்கு போட்டா அங்கே கேட்குற கேள்வி பதில் சொல்வார். இவர் என்ன பண்ணாரு? வந்தாரு, பரந்தூர் பற்றி 10 நிமிஷம் பேசிட்டு போயினான்ட்டார். ஏன்? அதை பற்றி மட்டும்தான் நான் படித்தேன், அதை பற்றி மட்டும்தான் எழுதி கொடுத்துருக்காங்க, மனப்பாடம் பண்ண பேசணும் போயிட்டேன். எப்படி சொல்றது? தப்பு இல்லைல்ல சார், கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கற்றுக்குவார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். இப்போதைக்கு 5 எம்எல்ஏ கொடுக்குறோம், 2031 எதிர்கட்சி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்து வேற என்ன, நீங்க எப்படி வரீங்களோ அப்படித்தானே. நீங்க ஜாயின் பண்றீங்க, இன்டர்ன்ஷிப் வர்றீங்க, கலாட்டால ஜாயின் பண்றீங்க, உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஏங்க முடிச்சுட்டுன்னு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. ஜாயின் பண்ண உடனே அவங்க ஹெட் ப்ரொடியூசர் லெவலுக்கு, சார் எனக்கு ப்ரொடியூசர் போஸ்ட் கொடுங்கன்னா, ஏமா முதல்ல இது பண்ணுங்க, பேட்டிகள்லாம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க தான் சொல்லுவோம். இல்லை சார் நான் இந்த லெவல் தான், எனக்கு ப்ரொடியூசர் இது கொடுங்கன்னா. சரி, யூஸ்வலா எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ காசு கொடுத்ததுன்னா கூட்டம் கூட்டுறாங்க, எங்களுக்கு இயல்பாவே கூடுதல தன்னெழுச்சியா வராங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் திருச்சி போனார்ல, நாளைக்கு திருச்சியா போனாலும் அந்த கூட்டம் வரும். வருமா வராதா? இந்த கூட்டத்தை இந்த நகைக்கடையை எல்லாருமே விஜய ஒரு நடிகராவே இன்னும் பாக்குறாங்க. ஏன் அவர் அரசியல் பாக்குறாங்க? அவங்க பாக்குறாங்க, அவங்களும் அப்படிதான். ஏங்க அவரு வண்டியில இருந்துட்டு என்ன பண்றாரு? இன்னும் அவர் அதை விட்டு வெளியே வரல. நண்பா நண்பின்னு தான் சொல்லுங்கிறாரு. இங்கே ஒரு பொலிட்டீஷியனாக வரணும்னா நீங்கள் முதல்ல அந்த இடத்துக்கு போயிடணும். நீங்கள் இந்த காலேஜில் படிச்சிருப்பீங்க, அந்த காலேஜில் படிச்சுட்டு அந்த வருஷமே நீங்கள் ஒரு லெக்சரராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா, அந்த பசங்களோட சேர்ந்து சுற்றிக்கின்னு தம் அடிச்சின்னு இருந்தீங்கன்னா உங்களை லெக்சராக மதிக்க மாட்டான், தோளில் கை போட்டுனார். அப்போ நீங்கள் லெக்சரருக்குரிய அந்த இதோட ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்க தம்பிகளே, அது சொல்லுங்க, அதெல்லாம் வைக்க. நண்பா நண்பினா வா தலைவா, வா நண்பா அப்படின்னு வேன் மேலே தான் ஏறுவோம். ரெண்டாவது நீங்கள் இது பண்ணிட்டு இது பண்ணிட்டுலாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் சினிமாக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது நான் ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸ் பண்றேன். அப்புறம் என்ன முதலமைச்சர் பேல வேற ஏதாவது கொடுக்கலாமா? பிரதமர் பதவி தமிழ்நாட்டின் பிரதமர் கொடுத்துடலாமா வித்தியாசமா? எதுல நீங்க அதாவது சொல்லுவாங்க, நான் 2K கிட்ஸ் சார், நான் ரொம்ப மாடர்ன், நான் எது பண்ணாலும் இப்படி தான் பண்ணுவேன், ட்ரெஸ்லாம் நான் அப்படி தான் போடுவேன், இவங்கெல்லாம் பூமர் அப்படி இப்படின்னுவாங்க. கல்யாணம் பண்ணும்போது கல்யாணத்துக்கு ஏற்ற பட்டு சேலை, கல்யாணத்துக்கு ஏற்ற வேஷ்டி சட்டை, ஐயரை வச்சு தாலி எடுத்து ஓமங்குண்டம் வளர்த்து, ஏன் அப்போ மட்டும் 2K கிட்ஸ் வேற மாதிரி பண்ண வேண்டியதானே? நமக்கு வசதினா நம்ம மாறிக்குவோம். அரசியல்ல விஜய் ஒரு 2K கிட்டா சார்? ஆமா, வேற என்ன, நான் லீடு எடுத்துட்டீங்களா? அரசியல்ல விஜய் 2K கிட்ஸ் தான், அதுல மாற்றமே இல்லை.
என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சாரு அப்படின்னா வருங்காலத்துல அவருடைய அரசியல் பயணம் செழிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் சார். நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க. அரசியல் தலைவர்கள் இப்போ அண்ணாமலையெல்லாம் நான் உதாரணம் சொன்னேன். சீமான் முன்னுதாரணமாக இருக்கார். இளம் தலைவர்களில் சொல்கிறேன். கொஞ்சம் மூத்த தலைவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் இருக்காங்க. இன்னும் போனீங்கன்னா உங்களுக்கு ஆளுமைகளாக திரைத்துறையிலிருந்து வந்த ஜெயலலிதா இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் அதாவது திரைத்துறையில் இருந்தவங்க தானே ஜெயலலிதா. இதை நீங்கள் பெண்ணா எப்படி பார்ப்பாங்க? பெண்களுக்கு வந்து நாலேஜே இல்லைன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அளவுக்கு நாலேஜ் அவங்களுக்கு இருந்தது. அவங்கள பார்த்து அதிகாரி பயந்தாங்க. நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜை வளர்த்துக்கணுமா வேணாம்? நீங்கள் வர்றது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். வந்த பிறகு நீங்கள் அதுக்கு தயாராகணுன்ற. நீங்கள் அதை விட்டுட்டு இந்த வடிவேல் படத்தில் ஒரு ஹோட்டல் திறந்து வச்சு தூங்கி நிற்பான்ல, வடிவேல் போய் கூட இது கேட்பாரு, ஊத்தாப்போம் நல்லா வரன்னு போட்டு இப்படி திருப்பின்னு அவன் சொல்லுவான்ல, சாருக்கு ஒரு ஊத்தாப்பம் பாரு, ஏய் நான் எவ்வளோ இது சொல்கிறேன் நீ ஒரு வாரத்தில் சொல்கிறேன்னு அவனுங்க அப்புறமா அடிப்பானுங்க தெரியுமா? நாங்களே பொழுது போகாமல் ஹோட்டல் ஆரம்பிச்சு சும்மா ஜாலியாக பார்த்துன்னு இருந்தா நீ இங்கே வந்து ஊத்தாப்பம் கேட்குறியான்னு அந்த மாதிரி பண்ணியிருந்தா நாங்களே பொழுது போகாமல் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு யோசிச்சு பாருங்களேன். விஜய் அவருக்கே பிரச்சனை, பொலிட்டிக்கல் பிரச்சனை. அப்போ எனக்கு பிரச்சனை இருக்குன்னா நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னா ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் தெரிஞ்ச தமிழ்நாட்டு அரசியல் தெரிஞ்ச ஆட்களை வச்சு ஒரு ஆளை வந்து பொதுச் செயலாளராக போட்டால் அவர் பார்த்துக்குவார். இப்படி போகலாம், இப்படி பண்ணலான்னு. நீங்கள் யாரை போட்டிருக்கீங்க? அந்த உள்ளூர்லேயே ஒரு கவுன்சிலர் அளவு கூட தகுதி இல்லாத ஆள். தமிழ்நாட்டு அரசியல் அவருக்கு என்ன தெரியும்? சரி, தெரிய வேணாம், தெரிஞ்சிக்கலாம்ல. அவருடைய இயக்கம் எப்படி? அவர் வந்து ஒரு அந்த மன்றத்துக்கு ஏற்ற ஆள். அவர் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவார், நல்லா பண்ணுவார். அவரை கொண்டு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் விட்டதை அவர் பிடிக்க மாட்டேங்கிறாருல்ல. இப்போ நீங்கள் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவர் டெய்லி பேட்டி கொடுத்துருந்தாருன்னா ஏதோ ஈக்குவல் ஆகும்ல. பல இன்செக்யூரிட்டி எங்கே இருக்கோ அங்கே முன்னேற்றம் இருக்காது. முன்னேற்றம் வருபவர்களையும் உள்ள விட மாட்டாங்க, தடுப்பாங்க. அப்போ அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது. இன்னைக்கு புஷிக்கிட்டே அந்த பிரச்சனை இருக்குது. அந்த இன்செக்யூரிட்டியுடைய விளைவு எல்லாருமே தொடர்ச்சியா சொல்றாங்க சார். புஷியை கடந்துதான் போய் விஜயை பார்க்கணும், அப்படி பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. புஷியை போய் பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்றது. அப்ப ஏன் இன்னுமே அதை விஜய் உணரல? விஜய் அவ்வளவுதான். விஜய் நேராக கூப்பிடுவாரு, நான் புஷி ஜான் நான் சிஎம் ஆகுறது சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அன்னைக்கு டேட்டு என்ன டைம்ன்றது மட்டும் நம்ம பார்த்துக்கணும் சார். ரைட், ஓகே. அப்போ அதுக்கான ஆக வேண்டிய காலத்தை பாருங்க சார். இந்த ஆதவு தான் தொல்லை குத்துங்க, அதெல்லாம் அவங்க பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இதுதான் நடக்குது. இப்போ ஆதவ அர்ஜுனா ஏன் இருக்காரு? அவர்கிட்ட பணம் இருக்குது, செலவு பண்ணுறாரு. அதனால ஆதவ அர்ஜுனாவை புஷி கம்முன்னு வச்சுட்டு இருக்காரு. பணம் இல்லாத ஒரு ஆதவ அர்ஜுனா யோசிச்சு பாருங்க, எதுக்கு நான் ஒன்றை தாவேகால வச்சுக்கணும்னு கேட்பாரு. கரெக்டாக சிடி நிர்மலமாக இதே கதை தான். வேற யார் இருக்கா? ராஜ்மோகன் வந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, இதோ வருகிறார் 3 எழுத்து முத்து எங்கள் சொத்து, அப்படி இப்படி ஏதாவது பேசணும்ல, அப்படி சொத்து முத்துன்னு உருட்டணும்ல, அதுக்கு ராஜ்மோகன் தேவை. அப்போ வேற யார் இருக்கா? ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அவரை பாவம் சேகர் அன்னைக்கு நல்லா மாலைலாம் மரியாதைலாம் கொடுத்து அந்த ஒரு படத்தில் சார்லி சொல்லுவானே, அப்பா அப்படின்னு காலில் வந்துட்டு, இவர் தான் எங்கள் அப்பா, என் வளர்ச்சிலாம் இவர் தான் காரணம், இவரை பஸ் ஏற்றி விடு. அதே தான் நம்ம அருண்ராஜுக்கு நடந்தது. இது இவங்க மட்டும்தான் பார்ட்டி. நீ யோசிச்சு பாருங்க, இது தாண்டி யாரா இருக்காங்களா? ஒரே ஒரு அம்மா புர்கா போட்டு நிற்கும் ஓரமா, ராஜசேகர் ஒரு பக்கம் நிற்பாரு, வெங்கட்ராமா ஏன் நிற்கிறேன்னு தெரியாம நின்றுட்டு இருப்பாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் கட்சி இப்படி இருக்க முடியுமா? மாநாடு அப்ப எதன் அடிப்படையில, எந்த நம்பிக்கையில 2026 தேர்தலில் நாங்க வந்து சிஎம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு சார்? இவர் சினிமா நடிகர், இவருக்கு நம்ம உச்ச நடிகர். அப்போ இவரை நோக்கி வருவாங்க. இன்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் இங்கே கூடியிருப்பாங்க. அந்த 2 லட்சம் பேர் எங்கே இருந்துன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு மத்திய மாவட்டம் திருச்சி. சுற்றி 8 மாவட்டத்தை கனெக்ட் பண்ண ஒரே மாவட்டம் திருச்சி தான். 8 எல்லைகள் எல்லாம் வந்திருப்பான். நீ தான் சனிக்கிழமை தானே, நீ ஃபுல்லாக சுற்ற மாப்பிள்ள, ஃபுல்லாக சுற்றுவோம், நைட்டு ஃபுல்லாக அடிப்போம், நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்போம், அவ்வளோ தானே. அவரே கரெக்டாக பிளான் பண்ணி தானே சார்? பிளான் பண்ணி தான். அவர் பிக் பாஸாக நடத்தினார், கட்சியாக நடத்துறாரு. அப்போ எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு கும்பல் வந்திருக்குது. இதை மட்டுமே நமக்கு கிடைக்கிற இதுதான் நம்மளை வந்து தூக்கி நிறுத்தோம்னு நினைக்கிறாரு. இதனால ஓட்டுகள் வரும், இவர்கள் எல்லாம் ஓட்டு போடாமல் போடுவாங்க. இது இல்லாமல் வெளியிலேருந்தும் வாக்குகள் வரும். குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வாக்குகள் திமுகவிலேருந்து மெயினாக வரும். நீங்கள் சொன்னீங்கல்ல ஏடிஎம்கே பாதிக்கும்னு, இந்த கால்குலேஷன் கரெக்டானு சொல்லுங்கள். சிறுபான்மை மக்கள் இருக்காங்கல்ல 11% இருக்காங்க. இந்த 11% இது வரைக்கும் ஏடிஎம்கேக்கோ என்டிஏக்கோ போட்டிருப்பாங்களா? இல்லை சமீபத்தில் நடந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த 11% கிறிஸ்டியன் முஸ்லீமு ஏடிஎம்கேக்கோ பிஜேபிக்கோ போட்டிருப்பாங்களா? போட மாட்டாங்க. ஏடிஎம்கேயும் போடல. ஏன்னா முதல்வர் முதற்கொண்டு கள்ள கூட்டணி, நாளைக்கே பிஜேபி கூட சேர்ந்துருவாங்க கிளப்பி விட்டாங்க. அப்போ சீமானுக்கு போடுவாங்களா? சாத்தானின் பிள்ளைகள்ன்றாரு, போட மாட்டாங்க. இப்போதான் சீமான் கொஞ்சம் அவருடைய இதை மாற்றிருக்காரு. இஸ்லாமியர் அமைப்பை வச்சு கூட்டம் நடத்துறது, கிறிஸ்துவர் அமைப்பை வச்சு நடத்துது. இந்த வேலையை அவர் இன்னும் 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். இது நல்ல விஷயம், நல்ல மூவ். அப்போ அவருக்கும் விட மாட்டாங்க. அப்போ யாருக்கு விழும்? மட்டும்தான் விழும். ஏன்னா திமுக கூட காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் யாரு? பிஜேபிக்கு எதிர்ப்பு. காங்கிரஸ் இருக்க கட்சிக்கு தான் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ மக்கள் போடுவாங்கன்னு. இது இல்லாமல் இவங்க அப்பப்போ உருட்டுவாங்கல்ல, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டோம், ஆனால் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவோம், கஞ்சி குடிப்போம், கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லுவோம், நல்லா இருக்குல்ல.
ஏன் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா அவர் இறக்குமதி கடவுள். இந்த கடந்த மாநாட்டுல கூட இஸ்லாமியர்கள் பற்றி பேசியிருந்தாரு யாரு? விஜய் அவர்கள். இல்லை சொல்கிறேன் அது இது. அப்போ விஜய் வந்து சிறுபான்மை மக்கள் பற்றி பேசுறது, கஞ்சி குடிக்கிறது, ஒரு நாள் நோன்பு இருக்குதுன்னா, அப்போ இந்த மக்கள் இது வரைக்கும் வாக்களிக்காதவர்கள், திமுக விரும்பாதவர்கள், வேற எங்கேயுமே வாக்களிக்க முடியாம வேற வழி இல்லை அப்படின்னு இங்கே போட்டுருந்தவங்களாம் விஜய்க்கு போடுவாங்களா மாட்டாங்களா? இயல்பாகவே கிறிஸ்துவர்கள் அங்கங்கே சபைகளில் விஜய்க்கு போடணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ 11% ஒரு 8% 6% விஜய்க்கு விழுந்தா இவங்க சைடு 6% குறையுமா குறையாதா? பட்டியலின இளைஞர்கள் இது விசிகால இருந்தவன் பலரும் வந்து இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் எங்கே இருக்கிறான்? தாவேக்கா. அப்போ எங்கே அடிப்படும்? அவங்களுக்கு அடிப்படும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்கிற கட்சினா சீமான் இது, அண்ணாமலை கொஞ்சம் யங்ஸ்டர்ஸு ப்ளஸ் டிஎம்கே உதயநிதிக்காக அப்படி இப்படின்னாங்க. ஏடிஎம்கேல கிடையவே கிடையாதுன்ற மாதிரி இருந்தது. அப்போது அந்த யங்ஸ்டர்ஸ் போன தடவை போட்டவன் விஜய் ரசிகர்கள் எல்லாமே திமுக தான் போட்டிருக்கான், பிடிக்காம ஏடிஎம்கே. ஏன்னா இயல்பாகவே ஆன்டி இன்கம்பன்சி மற்ற விஷயங்கள்லாம் வந்தப்போ இங்கே போட்டான். இப்போ அவரே வந்துட்டார. அப்போ யாருக்கு பாதிப்பு அதிகம்? திமுகவுக்கு சார். அப்போ அவருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் லேப்டாப் கொடுத்தது கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு பெரிய இணையதளத்தையே ஓப்பன் பண்ணி கொடுத்தா, அதன் மூலிமா நீங்கள் எவ்வளோ பேர் ஐடி கம்பெனி அதை நீங்கள் கொடுக்கலல்ல. அப்போ இயல்பாக அந்த கோபம் எடப்பாடிக்கு வருதா? கேட்குறாரா ஏன் கொடுக்கலன்னு? இவருக்கு வருதா? இவர் கேட்குறாரா? உங்கள்கிட்ட தானே இளைஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு பேசுனீங்களா? லேப்டாப் கொடுக்குறேன்னு நீ கொடுத்தியா? கல்வி கடன் 30 வயசு வரைக்கும் ரத்து பண்ணேன்னு சொன்ன, ரத்து பண்ணியா? இன்னைக்கு எத்தனை போற போக்கில் கேட்டாரா? நான் அதனால தான் சொல்றேன், போற போக்கில் கேட்காதீங்கன்றேன். ஒரு கல்வி கடன் 30 வயசுக்கு அப்புறம் கிடையாதுங்க. அப்ப 28 வயசுல இருக்கிறவங்க நம்பி ஓட்டு போட்டு நிம்மதியா அப்பா நம்ம கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்கப்பான்னு இதோ வருது 31 வயசுனா அவனை எவ்வளவு வயிறு எரியும்? அந்த வயிற்றுச்சல் உங்களுக்கு வரணும். அப்பதான் நீங்க பேசுவீங்க. அப்ப நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த 31 வயசு இளைஞன் பாதிக்கப்பட்டவன் அவன் குடும்பத்தார் எல்லாம் விஜய் நம்ம மேட்டரை பேசுறாருப்பான்னு ஓட்டு போடுவோம். இதை தான் நான் கனெக்ட் பண்றதுன்றேன். போற போக்கில் கல்வி கடன் ரத்து செய்தீர்களா? அவ்வளோதான் போயிடும் முடிஞ்சிடும். அதில் வேற மைக்கு வேற வேலை செய்யாது. ஐயோ கொடுமை. அதனால விஜய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும், இல்லாட்டி கஷ்டம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், நன்றி சார். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். 60+ advanced treatments இருக்க India's #1 reputed clinic na அது VK Harris Skin Clinic தான். Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.